ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக இந்த வலைதளங்கள் அப்படின்னு வந்துட்டாலே அதிகபட்சம் நம்ம என்ன பார்க்க முடியும்? பொதுவான ராசி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேதுக்களின் பெயர்ச்சி, மாத பலன்கள், வருடாந்திர பலன்கள், இப்படி தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு வருவது ஒரு வழக்கம். ஆனால் அதை தாண்டி இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், உங்களுடைய பிறப்பு லக்னம் அல்லது பிறப்பு ராசி, ஏன் மதியும் விதியும் நமக்கு மிக மிக வலிமையானவை. விதியும் மதியும், விதிங்கிறது நம்முடைய பிறப்பு லக்னங்க, மதிங்கிறது நம்முடைய பிறப்பு ராசிங்க. இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள், இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். இப்படி பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கும்? உங்களுடைய குண நலன்கள் என்னவாக இருக்கும்? பொதுவாகவே சில லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள், சில தருணங்கள் நன்மையை கொடுக்கும், சில தருணங்கள் கசப்பை கொடுக்கும். எங்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், எங்கு கசப்பை கொடுக்கும்? எந்த தசாபுக்திகள் உங்களை கை தூக்கி விடுவதற்காக முயலும், எந்த தசாபுக்திகள் உயர இருக்கின்ற உங்களை கீழே அழுத்தும்? ஆக இந்த பதிவில் நாம் இதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். சரிங்க, இதை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஏன் இவ்வளவு முயற்சி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஜாதகத்தில் சில கிரக அமைவுகள் இருந்தாலும் அந்த ஜாதக லக்னத்திற்கும் ராசிக்கும் என கிட்டத்தட்ட ஒரு 30% வலுவான மாறாத சில தன்மைகளும் மாறாத சில குண அமைப்புகளும் உண்டு. ஆக அதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் குறைந்தபட்சம் அந்த 30%ஐயாவது நாம் எப்படி கடந்து கொள்வது அல்லது எப்படி நடந்து கொண்டு வெற்றியாக அதனை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக உணர்ந்து அதன் மூலம் நம்ம சில வழிகளை வழிநடத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்க. அந்த மாதிரி எந்த தசைகள், எந்த தசாபுக்திகள் உங்களுக்கு நன்மை தீமைகளை செய்யும், எந்த உறவுகள் ஏற்றங்களை கொடுக்கும், யாரை நம்பலாம், யாருடன் சேர்ந்து எதை செய்யலாம் என்பதனையெல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பதிவு. நிச்சயமாக இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவில் கூறப்படுகின்ற ஏதேனும் ஒரே ஒரு புள்ளியாவது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாவது இருக்கும். ஆக இந்த சின்ன பாயிண்ட் தானே அப்படின்னு நீங்கள் விளைகிற வேண்டாங்க. அந்த சின்ன பாயிண்ட்டு கூட லைஃப்பில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் நீங்கள் உங்களுடைய லக்னம் ராசிக்கான பொதுவான பலன்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூக்ஷமங்களையும் அறிய போகின்றீர்கள். வாருங்கள் பார்க்கலாம். மகரம், மகர லக்னம், மகர ராசியில் பிறந்தவங்க. இந்த மகர லக்னம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல லக்னம். சனி பகவானினுடைய லக்னம், காலபுருஷனுக்கு 10ஆம் பாவகத்தினுடைய லக்னம், காலபுருஷனுடைய அதிபதியே உச்சம் பெறுகின்ற லக்னமும் ராசியும் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுடைய வீட்டில் தாங்க. சரி, முதல்ல மகர லக்னக்காரர்களுடைய இயல்பை பற்றி பார்த்துருவோம். எதிலும் சற்று வேகமானவர்கள், எதிலும் சற்று நிதானமானவர்கள், எதிலும் சற்று கோபக்காரர்கள், எதிலும் சற்று பிடிவாதக்காரர்கள். வேகமானவங்கிறீங்க, நிதானமானவங்கிறீங்க. எப்படிங்க? ஜாதகத்தில் சனியின் நிலைப்பாட்டை பொறுத்து. ஏன் மகர ராசி சரராசி, ஆனால் சனி நிதானத்தை குறிக்கிற கிரகம். ராசியிலேயே வலுத்துட்டார், லக்னத்திலேயே வலுத்துட்டார்னா நிதானமாயிருவீங்க. லக்னத்துக்கு மறைஞ்சிட்டார்னா ஸ்பீட் ஆயிடுவீங்க. ஏன்னா லக்னம் முழுமையாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க ஒன்று ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. மகர ராசியில் பட்டு 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 நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக 10 பேர் கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு நிதானம் நினைப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீமில் தான் இருப்பாங்க. நார்மலாக நடக்கவே மாட்டாங்க, நார்மலாக பேசவே மாட்டாங்க. எதையுமே ஒன்று ஸ்பீடாக பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப லோவாக பண்ணுவாங்க. அந்த டவுன் அண்ட் எக்ஸ்ட்ரீமில் தான் இருப்பாங்க எந்த நிலையிலும். அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு மனக்குழப்பம் இவங்களுக்கு நிலவிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டடி மைண்டுங்கிறது சில நேரங்களில் அப்படி அசைஞ்சு போயிடும். அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுது, இல்லை திருவோண நட்சத்திரக்காரங்களாக இருக்காங்க மகர ராசியில் பிறந்தன்னா கொஞ்சம் குழப்பங்கள் கூடுதலாக இருக்கின்ற நபர்கள் இவங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள். மகர லக்னம், மகர ராசி லக்னத்துக்கு ரொம்ப முதன்மையாக நான் சொல்கிறேன். மகர லக்னத்தில் பிறந்தவங்க உழைக்கிறதுக்கு ரொம்ப அஞ்சாதவங்க. ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொன்ன மாதிரி அந்த 2 எக்ஸ்ட்ரீமில் தான் இருப்பாங்க மகர ராசி மகர லக்னக்காரங்க. எப்போவுமே ஒன்று கடுமையான உழைப்பாளிகள், இல்லை கடுமையான சோம்பேறிகள். ஒன்று கடுமையாக சுத்தத்தை பார்க்குறவங்க, இல்லை கடுமையாக அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுக்கிட்டு போகிறவங்க. ஒன்று கடுமையான பிடிவாதக்காரர்கள், இல்லை கடுமையாக விட்டு கொடுத்து போகிறவங்க. எதுவாக இருந்தாலும் 2 எக்ஸ்ட்ரீமில் தான் இருப்பாங்க. இந்த எல்லா குணங்களும் கலப்பு பலன்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்தில் எந்த ஒரு செயலையும் அப்படியே ஸ்பீடாக எடுப்பாங்க,
அப்புறம் அப்படியே குறைஞ்சி 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 ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இவங்ககிட்ட அதாவது இந்த வின்னர் படத்தில் கூட சொல்லுவாங்கங்க, உங்ககிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணி ஆரம்பிப்பாங்க, அப்படியே போக 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 குறைஞ்சி காணாமல் போயிடும். அந்த பஞ்சுவாலிட்டி கொஞ்சம் சரியாக இருக்காது சில நேரங்களில். ஒரு சிலதுக்கெல்லாம் ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த தன்மைகள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சட்டு சட்டுன்னு கோவப்படுறதும் இவங்களுக்கு இயல்பு. செவ்வாயினுடைய அமைப்பு வலுப்பெற்ற ஜாதகம். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் ஆளுமை திறன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஊரில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்லாம் எளிமையாக கிடைக்கும். பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகளில் இருக்கின்றவர்களுடைய தொடர்புகள்லாம் எளிமையாக கிடைக்கும். அவங்களுடைய அந்தஸ்தெல்லாம் இவங்களுக்கு நல்ல முறையில் பயன்படும். செல்வாக்குகள்லாம் இவர்களுக்கு பயன்படுத்தி கொள்வாங்க. அந்த சாதுரியம், புத்தி சாதுரியம் சற்று கூடுதலாக இருக்கின்ற லக்ன ராசிக்காரர்கள் யார் என பார்த்தால் இவங்க தாங்க. ஆக இந்த லக்ன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மேம்பட்ட நிலைக்கு போகிறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலையுமே உண்டு. ஸோ இது இவர்களுடைய பொதுவான குண அமைப்பு. சரி, இவர்களுடைய உறவுகளை பற்றி பார்க்கலாம். எந்த உறவு இவர்களுக்கு நன்றாக கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அன்பு நண்பர்களே, எந்த உறவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக கை கொடுக்குற ஒரு நிலைமையில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரே ஒரு உறவை தவிர இவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் கண்ணை மூடிக்கொண்டு நம்புகின்ற உறவுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை உறவை நம்பலாம். அதிலும் மூத்த குழந்தையை தாராளமாக நம்பலாம். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தையே கண் கண்ட தெய்வம். எந்த அளவுக்கு உங்கள் குழந்தையை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செல்லமாக பிரியமாக அழகாக வளர்க்குறீங்களோ உங்களுடைய தொழில் பாவகம் வலுத்துரும். தொழில் அமைப்புகள் சீராக இருக்கும். தொழிலில் முன்னேறுவீங்க. உங்கள் குழந்தையை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய தொழிலோட ரேஞ்ச். ஆக குழந்தைகள் மீது அதிக பாசம் காட்டுங்க. குழந்தைகளை நல்லா பார்த்துக்கங்க. குழந்தைகள் நம்பி எதை வேணாலும் பண்ணுங்க. குழந்தைகள் உங்களை எல்லா நிலையிலும் தாங்கி பிடிப்பாங்க. கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு போனாலும், பெத்த அம்மாவே கைவிட்டாலும், பெத்த தகப்பனாரே உதவ முடியாதுன்னு சொல்லிட்டாலும் உங்கள் பசங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சார். நீங்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் உங்கள் குழந்தைகள் உங்களை தூக்கி நிறுத்துவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக நம்ப வேண்டிய உறவு குழந்தைகள். எந்த உறவை சார் நம்பவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த உறவையுமே பெரிதாக நம்ப முடியாது. குறிப்பாக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை உறவும் சரி, அதாவது திருமண துணையும் சரி, தகப்பனார் அமைப்பும் சரி, எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடுக்குள்ளாகிட்டே இருக்கும். இவங்களை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சட்டுன்னு பேக்கப் அடிச்சிருவாங்க. ஆக இந்த ரெண்டு உறவுகளையும் நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகர லக்னத்திலேயோ மகர ராசிலேயோ பிறந்தவர் தன்னுடைய அப்பா செஞ்ச தொழிலை எடுத்து செய்ய போகிறார் அப்படின்னா அது பெருசாக கை கொடுக்காது. இல்லைனா அப்பாவுக்கு பிறகு கை கொடுக்கும். அப்பா இருக்கும்போது கை கொடுக்காது. அப்பாவோடு சேர்ந்து பண்ணால் கை கொடுக்காது. தனியாக பண்ணால் கை கொடுக்கும். அந்த மாதிரி அப்பாவோடு சேர்ந்து தொழில் பண்ணுறாருன்னா கடனில் சிக்கிடுவார். மனைவி பேச்சை கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறாரு இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர் அப்படின்னா பேருக்கு எடுத்துக்கிட்டு அவமானப்பட போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். ஆக வாழ்க்கை துணை உறவையும் தகப்பனா இங்கே பாருங்க, உறவுன்னு வரும்போது உறவாக இருக்கின்ற பொழுது பிரச்சனை இல்லை. நீங்கள் பொண்டாட்டி, நீங்கள் அப்பா அப்படின்னு இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்க. உறவுகள் அது நல்லா போகும். ஆனால் அவங்கள வச்சு நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க, அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அவங்களோட சேர்ந்து இடம் வாங்க போகிறீங்க, அவங்களோட சேர்ந்து சொத்து வாங்க போகிறீங்க, தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு இந்த உறவுகள் பயன்படாது. ஆனால் குழந்தைங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம், பசங்க கூட சேர்ந்து நீங்கள் பொருளாதாரம் வாங்கலாம், பசங்க கூட சேர்ந்து சொத்து வாங்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் மனைவிங்கிற உறவையோ தகப்பனாருங்கிற உறவையோ முன்னிலைப்படுத்தி பொருளாதார ரீதியாக எதுவும் பண்ணிடக்கூடாது. அது உங்களுக்கு எந்த நிலையிலும் கை கொடுக்காது. இது விஷயம் உறவுகளை பொறுத்த வரைக்கும். மகர ராசிக்காரர்களோட ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் எப்போவுமே இயல்பாக ஒரு அளவு நல்ல மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கின்ற ஒரு லக்னக்காரர்கள் இந்த மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவங்க. அதுக்கு பெருசாக ஒரு குறையும் வராது. இவங்களுடைய அந்தஸ்து வளர 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 அல்லது தகப்பனார் பேச்சை இவங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் கேட்க 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 கடன் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணுங்க, தொழில் விஷயங்களில் அப்பா பேச்சு கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தொழில் விஷயங்களில் அப்பா பேச்சை கேட்கக்கூடாது, தொழில் விஷயங்களில் பசங்க பேச்சை கேட்கணும். அது நல்லா வரும். அப்பா பேச்சை கேட்டு தொழிலில் எந்த விதமான மாற்றங்களையும் செய்யக்கூடாது. அதை நல்லா மனசில் உள்வாங்கிக்கணுங்க. அது ஒரு விஷயம். இது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பாகவே அமையும். அம்மா பேச்சை கேட்க கேட்க அல்லது குழந்தைங்களோட பேச்சை கேட்க கேட்க தொழிலும் சரி லாபமும் சரி நல்ல சிறப்பாக வரும்.
இது ரெண்டாவது ஸ்ட்ராங்கஸ்டான பாயிண்ட். ஆக இந்த மாதிரியான சில அமைப்புகள் உங்களுக்கு இயல்புலேயே உண்டுங்க. சரி, இப்போ நம்ம மெயினான ஒரு இடத்துக்கு வரும். அது என்னங்க மெயினான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்தி அமைப்புகள். இந்த தசாபுக்தி அமைப்புகள் அப்படிங்கிறது தாங்க மிகவும் முக்கியமான ஒரு பார்ட். நம்ம இந்த பகுதிகளில் ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது இந்த தசையும் புக்தியும் சேருகின்ற ஒரு அமைப்புகள் தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே உங்களை முன்னிலைப்படுத்தி பண்ணாதீங்க, பசங்களை முன்னிலைப்படுத்தி பண்ணுங்கள். அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக பேச போகிறேன், ஒரு ஒப்பந்தம் சம்மந்தமாக பேச போகிறேன், நீங்கள் கையில் எடுத்து பண்ணிங்கன்னா அது கூடுதலான அலைச்சல், கூடுதலான செலவு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு முடியாது, செயல் முடியாது, அல்லது உங்களுக்கு லாபமாக முடியாது. அதை நீங்கள் பசங்களோடு சேர்ந்து பண்ணுறீங்க, பசங்களை முன்னிலைப்படுத்தி நீங்கள் பேக்கெண்ட்லேருந்து வேலை பார்க்குறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டக்குன்னு முடிஞ்சிடும், ஒப்பந்தங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களாக பண்ணுறீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. அதை ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், அதை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ தசா புக்திகளுக்கு வருவோம். நல்ல கை தூக்கி கொடுக்கக்கூடிய தசாபுக்தி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையாக சுக்கிர தசை, அதனை அடுத்ததாக சனியின் தசை, அதனை அடுத்ததாக புதனின் தசை, அதனை அடுத்ததாக செவ்வாயின் தசை, செவ்வாயின் தசை நான்காவதாக. சரி, இந்த அமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுக்கிர தசை யோக தசை. எந்த நிலையிலும் யோகத்தை செய்யும், எங்கு இருந்தாலும் யோகத்தை செய்யும். கெட்ட இடங்கள்ல இருந்தாலும் அளவு குறையும், அவ்வளவுதான். ஆனால் சுக்கிர தசை நல்ல யோகத்தை செய்தே தீரும். எப்படி இருந்தாலும் ஜாதகத்தில் அவர் அமர்ந்த சில பாவங்களை பொறுத்து கொஞ்சம் கூடுதல் குறைதல் இருக்கலாம், ஆனால் நன்மை உண்டு, தீமை நிச்சயமாக இல்லை. சரிங்க, இந்த தசைகள்லாம் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? சுக்கிர தசை வந்துருச்சு, புதன் தசை வந்துருச்சு, சனி தசை வந்துருச்சு, செவ்வாய் தசை வந்துருச்சு. நான் என்ன பண்ணணும்? எதை ஆக வேண்டும், என்னவாக வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதற்கான முயற்சியில் வலுவாக ஈடுபட வேண்டும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சொத்து வாங்க ஆசைப்படுறவங்க சொத்து வாங்குறதுல குறியாக கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த தசைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். உங்களுடைய முழு மூச்சை, முழு எஃபர்ட்டை, உங்களோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியலாக அங்கே கொடுத்து நீங்கள் வேலையை பண்ணீங்க, உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்திலையும் மேலுக்கு வந்துடலாம். சரி, எந்த புக்திகள் இதெல்லாம் பர்டிகுலராக தசைன்னு மேம்போக்கா? அது சனி தசைன்னா அது 19 வருஷம் இருக்குது சார், புதன் தசைன்னா 17 வருஷம் இருக்குது, எல்லாத்துலேயுமே நல்லாவே இருப்போம், இடையில பிரச்சனைகள் வரும் இல்லையா? வரதாங்கச்சி. அப்போ பெஸ்ட்டான புக்திகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காம்பினேஷன் லாஜிக் இதுதான். சனி, சுக்கிரன், புதன், இந்த 3 பேரோட காம்பினேஷனில் வருகின்ற புக்தி. சனி தசையில் சனி புக்தி, சுக்கிர புக்தி, புதன் புக்தி. புதன் தசையில் புதன் புக்தி, சுக்கிர புக்தி, சனி புக்தி. சுக்கிர தசையில் சுக்கிர புக்தி, புத புக்தி, சனி புக்தி. இந்த காம்பினேஷன்ஸ் வருகின்ற பொழுது மிகச்சிறப்பான நற்பலன்கள். செவ்வாய் தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில் சுக்கிர புக்தி, சுக்கிர தசையில் செவ்வாய் புக்தி. இந்த புக்திகள் வருகின்ற பொழுது தொழில் ரீதியான லாபங்கள் உண்டு. ஆக இப்போ நான் சொன்ன இந்த 11 புக்திகளும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான புக்தி இந்த 4 தசையிலையும். ஆக இந்த புக்திகள் நடக்கின்ற பொழுது அடுத்த கட்ட மேம்பட்ட நிலைக்கு நீங்கள் வளர்ச்சி அடைய போகின்றீர்கள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த புக்திகள் நடக்கும்போது உங்களால் ஹையஸ்ட் லெவலில் என்ன விதமான உழைப்புகளை, என்ன விதமான முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு கம்ப்ளீட்டாக என்ன எல்லாத்தையுமே உங்கள் திறமைகளை ஒன்று குவிக்க வேண்டியது அவசியம். சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், தொழில் தொடங்கலாம், தொழிலில் பெரிய ஆளாகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், உறவுகளை மேம்படுத்தலாம், மதிப்பு மரியாதையை உயர்த்தலாம், எல்லாம் சிறப்பாக இருக்கும். சர்வமும் சிவமயங்கிற மாதிரி சர்வமும் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. அதுக்கு உங்களோட முயற்சி கொஞ்சம் கூடுதலாக தேவை. சரி, இதனை அடுத்ததாக நல்ல தசைகளை பார்த்துட்டோம், கை தூக்கி விடுற தசையை பார்த்துட்டோம், காலை பிடிச்சி இழுக்கிற தசையும் பார்த்துடணுமா இல்லையா? ஏன் அது தெரியலன்னா இங்கே எல்லாம் சேர்த்ததை கொண்டு போய் அங்கே விட்டுறக்கூடாது இல்லையா? அதையும் சொல்லிடுவோம். அன்பு நண்பர்களே, நமக்கு சாதகமற்ற தீமைகளை செய்யக்கூடிய தசாபுக்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையாக சூரிய தசை ஆகச்சிறந்த கெடுபலன்களை செய்யும். ஆகச்சிறந்த கெடுபலன்களை செய்தே தீரும். ஆக என்ன பண்ணணும்? இந்த சூரிய தசை உள்ளே வந்துருச்சுங்க. சூரிய தசை உள்ளே வந்த உடனே எல்லாத்துலேயும் கவனமாயிடணும். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது, மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது, பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது,
இது எல்லாத்தையும் அந்த தலையிடுறது அடுத்தவங்க விஷயத்தில் இதெல்லாம் அப்படியே தவிர்த்து வெளில வந்துடணும். ஆடக்கூடாது முதல்ல சூரிய தசை வரும்போது. அதிலும் குறிப்பாக சொன்னோம்னா சூரிய திசை முழுக்கவும் கவனமாக இருந்துடணும். சூரிய திசையில் சனியின் புக்தி, சூரிய திசையில் புதனின் புக்தி, புதனின் தசையில் சூரிய புக்தி, இந்த 3 தசா புக்திகளும் தொந்தரவு பண்ணிட்டு போயிடும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களை. ஸோ அந்த தசைகள் நடக்கின்ற பொழுது மிக 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 தேவை. அதிலும் குறிப்பாக குரு தசையில் சூரிய புக்தியோ சூரிய தசையில் குரு புக்தியோ நடக்கின்ற பொழுது அப்படி அச்சே அசைஞ்சிரும். ரொம்பவே கவனமாக இருக்கணும். சூரிய தசையில் புதன் புக்தியும் புதன் தசையில் சூரிய புக்தியும் நடக்கும்போது அப்படி அச்சை அசைச்சு பார்த்துருவார் லைஃபோட அச்சை. ஆக அப்போ என்ன பண்ணணுங்க, தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது, பொருளாதார ரீதி அகலக்கால் வைக்கக்கூடாது, யார்கிட்டையும் வம்பு இழுக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஐம்புலனையும் அப்படி சுருக்கிடுறது நல்லது. இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனையை நமக்கு கொடுத்து ஏதாவது ஒரு வழியில் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துருங்க. அப்போ என்ன பண்ணணுங்க, கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா அது எக்ஸ்ட்ராவாக நம்மளை தொந்தரவு பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பிரச்சனைக்குள்ளாக்கிட்டு போயிடும். ஆக இந்த புக்திகள் நடக்கும்போது அப்படியே ஐம்புலனையும் அடக்கி இழுத்து வச்சுக்கிறது நல்லது. அதனை அடுத்து சொல்லணும் அப்படின்னா, அன்பு நண்பர்களே, இது உங்களுக்கான முக்கியமான பகுதி. இந்த டிப்ஸஸ் மாதிரி லக்கி கலரு, லக்கி நம்பரு, லக்கியான விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கி கலரை எடுத்துக்கோமே. இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையான லக்கி கலர் பிங்க் கலர்னு சொல்லக்கூடிய ரோஸ் கலர். அதனை அடுத்ததாக ப்ளூ கலர். இந்த 2 கலரும் நல்ல சிறப்பாக கை கொடுக்கும். அதனை அடுத்து லக்ஷ்மி தாயார் வழிபாடும் காவல் தெய்வங்களினுடைய வழிபாடும் நல்ல தெய்வ வழிபாடுகள், அதுவும் நல்லா கை கொடுக்கும். நிறங்களையும் பார்த்தாச்சு. நம்ம எண்களை பொறுத்த வரைக்கும் எண் 6ம் எண் 8ம் நல்லா கை கொடுக்கும். ஆக இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் டிப்ஸஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, மகர லக்னம் மகர ராசியில் முதன்மையாக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இது அதிகமாக பொருந்தும். பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் அமைப்பு இப்படியாகத்தான் இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டீர்கள் என்றால் எல்லா விதத்திலும் வெற்றி அடையலாம். நீங்கள் வெற்றி அடைவதற்கு எல்லாம் வல்ல ஈசனும் உங்களுக்கு அருளட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.